Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R languageல இருக்கக்கூடிய functions. Function அப்படின்னா it is the first class object of R language அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல function is a reusable object அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை எத்தனை டைம் பண்ணாலும் நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் வந்து ஃபங்க்ஷனை வந்து reusable object அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? R language பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு டைப் உண்டு. ஒன்று வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன், இன்னொன்று யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? முதல்ல யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? யூசர் கேன் ரைட் ஓன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஒரு யூசர் வந்து அவருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஓன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்கு உண்டான சின்டாக்ஸ் அப்படின்னா இதுதான். ஃபங்க்ஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் இன்புட் ஆர்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற நேமு, இதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு, அதுக்கப்புறம் இன்புட் ஆர்குமெண்ட்ஸு. இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃபங்க்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை எங்கேருந்து கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? அதுதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோடைய யூஸ். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸு. ஃபங்க்ஷன் நேமு ப்ராக்கெட்டுக்குள்ளார இன்புட் ஆர்குமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, MUL அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, E அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா AB அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, அது வாங்குகிறோம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை எந்த இடத்துலேருந்து கால் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு இந்த ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதே போல் MUL ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன். ஓகேங்களா? இதில் E அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா AB ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? 3 யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதியிருக்கோம். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா முதல்ல அதை வந்து லோட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கால் பண்ணணும். லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கால் பண்ணலாம். ஆட் 3,5 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம், ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து ஏவுக்கு 3, பிக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லி போகும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து நமக்கு 8 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அதே போல் MUL ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 10,20 ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம், மல்டிப்ளை பண்ணால் 200 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் E ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், EF20,10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 20ங்கிறது ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி ரிசல்ட் வந்து நமக்கு 300 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட், அதே போல் கால் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட்ஸ். ஓகேங்களா? முதல்ல இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஓகேங்களா? ஆட் ஃபங்க்ஷன், மல்டிப்ளை ஃபங்க்ஷன், E அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? முதல்ல இது எல்லா ஃபங்க்ஷனையும் லோட் பண்ணிப்போம், இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு என்னென்ன இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நான் ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஆட் ரெண்டு இன்புட் கொடுக்கணும் இல்லையா, ஃபஸ்ட் இன்புட் வந்து 10ன்னு கொடுத்தோம், செகண்ட் இன்புட் வந்து 15 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். சரிங்களா? என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து 25 அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஓகேங்களா? மல்டிப்ளை ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம், MUL இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், ரெண்டு நம்பர் கொடுக்கலாம். சரிங்களா? ஒன்று வந்து 5 கொடுக்குறேன், இன்னொன்று 3 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ரிசல்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த E அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், EF20,10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் எக்ஸாம்பிளில். சரிங்களா? அதே இன்புட் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு -300 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து 10,20ன்னு கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த ஸ்லைடில். ஓகேவா? EF10,20 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். சரிங்களா? இந்த E ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பியோட வேல்யூ, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஏவோட வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். பியோட வேல்யூ 10 கொடுத்துருக்கோம், ஏவோட வேல்யூ 20 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 300 அப்படின்னு சொல்லி வருது. அதே போல் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், E அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம், B, A, C அப்படின்னு சொல்லி 3 ஆர்குமெண்ட் இருக்குது. நம்ம 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம Cக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு எரர் வரல. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் பிளாக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார Cயை வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணலை, அதனால் வந்து நம்ம Cக்கு உண்டான வேல்யூ இன்புட்டு கொடுக்கல அப்படின்னாலும் எரர் காமிக்கலை. சரிங்களா?
இதுதான் நம்ம ஆக்சுவலாக லேசி எவால்யூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சியோட வேல்யூ வந்து நம்ம இங்கே எங்கேயுமே யூஸ் பண்ணலை, அதனால் வந்து சிக்கு நம்ம இன்புட் கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு எரர் காமிக்கல. சரிங்களா? இதே வந்து நம்ம இந்த இடத்துல சி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிக்கு உண்டான வேல்யூ வந்து நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும். கொடுக்கல அப்படின்னா எரர் காமிக்கும். சரிங்களா? மறுபடியும் நான் இந்த ஃபங்க்ஷனை லோட் பண்ணிக்கிறேன். கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இதை திரும்ப லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னு வச்சுப்போம். 3 இன்புட் ஆர்குமெண்ட் கொடுத்தாகணும். கொடுக்கல அப்படின்னா நமக்கு எரர் காமிக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இன்புட் வந்து 20 கொடுக்குறேன், செகண்ட் இன்புட் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். சிக்கு உண்டான இன்புட் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி எரர் காமிக்கும். சரிங்களா? ஆர்குமெண்ட் சி இஸ் மிஸ்ஸிங் வித் நோ டிஃபால்ட்டு. சரிங்களா? டிஃபால்ட் வேல்யூ நம்ம கொடுக்கல, இன்புட் வேல்யூவும் நம்ம கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், 3 இன்புட் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? முதல்ல வந்து பிக்கு உண்டான வேல்யூ கொடுத்துருக்கோம். பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பி இருக்குது, அதுக்கப்புறம் ஏ இருக்குது, அதுக்கப்புறம் சி இருக்குது இல்லையா, அதனால் முதல்ல பிக்கு உண்டான வேல்யூ, அதுக்கப்புறம் ஏவுக்கு உண்டான வேல்யூ 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சிக்கு உண்டான வேல்யூ வந்து நான் 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லேசி எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதிலே டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள். பிக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கோம், ஏவுக்கு உண்டான டிஃபால்ட் வேல்யூ வந்து 20 கொடுத்துருக்கோம், சி வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணலாம். சரிங்களா? முதல்ல இந்த ஃபங்க்ஷனை திரும்ப லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், ஏவுக்கும் பிக்கும் இன்புட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனே வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும். சரிங்களா? 300 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த இன்புட் ஆர்குமெண்ட்ஸுக்கு உண்டான வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அதில் உள்ள டிஃபால்ட் வேல்யூ எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? டிஃபால்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கும். அப்படி டிஃபால்ட் வேல்யூ இல்லை அப்படின்னா நமக்கு இங்கே காமிச்ச மாதிரி எரர் காமிக்கும். சரிங்களா? எந்த ஆர்குமெண்ட்டுக்கு உண்டான வேல்யூ நம்ம கொடுக்கலையோ அது எரர் காமிக்கும். சரிங்களா? இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், EF10 அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இன்புட்டு தான் கொடுத்து கால் பண்ணுறேன்னு வச்சுப்போம். என்ன ரிசல்ட் வருது பார்க்கலாம். சரிங்களா? சேம் ரிசல்ட்டு தான் வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கும், பிக்கு உண்டான வேல்யூ 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும், செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? சி அப்படிங்கிற ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான வேல்யூ வந்து எதுவுமே கொடுக்கல. அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷனில் அல்லது இந்த ஃபங்க்ஷன் பிளாக்கில் சியை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் நமக்கு எரர் காமிக்கலை. சரிங்களா? அதே போல் நம்ம வந்து 2 இன்புட்டு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஒன்று வந்து 5, இன்னொன்று 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? -16 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ நம்ம வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ பியோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு எடுத்துக்கோம், ஏவோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்கோம். In a function call statement, if we omit any input value, then the default value is taken as input for the corresponding positional argument அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ எந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம இன்புட் வேல்யூ கொடுக்கலையோ அந்த ஆர்குமெண்ட்டோடைய டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். ஓகேவா? அதே போல் லேசி எவல்யூஷன் அப்படின்னா சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஆர் கம்பைலர் ஹோல்டு த எவல்யூஷன் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் until it is needed. இந்த சியோட வேல்யூ நம்ம கொடுக்கல, இருந்தாலும் நமக்கு எரர் காமிக்கலை. ஏன்னா மீனிங் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளார சியை வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணலை, அதனால் எரர் வரல. சரிங்களா? ஸோ தேவைப்படும் போது அதோடைய வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தான் நமக்கு எரர் காமிக்கும். சரிங்களா? அதான் இங்கே சொல்லியிருப்போம் பாருங்கள். இந்த எபோ எக்ஸாம்பிள் இன்புட் ஃபார் த வேரியபிள் சி இஸ் நாட் நீடட் until it is used. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா அது வந்து லேசி எவல்யூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.